இப்போது வெளியாகும் படங்களின் வசூலை தான் ஆகா ஓஹோன்னு பேசுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒரு படம் எத்தனை நாள் திரையரங்குகளில் ஓடுகிறது என்பதை வைத்துதான் அதன் வெற்றியை தீர்மானிப்பார்கள். அந்த வகையில் இதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான படங்களில் 300 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடிய 7 படங்களின் லிஸ்ட் தற்போது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த லிஸ்டில் எம்ஜிஆர், ரஜினி, ஏன் கமல் கூட இல்லை. முதல் படம் சிந்தாமணி. 40களில் தமிழ் சினிமாவை கலக்கியவர்தான் நடிகர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். இவர் நடித்த சிந்தாமணி என்ற படம் திரையரங்குகளில் 300 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. இந்த படம் பில்வமங்கல் என்ற சமஸ்கிருத கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதால் அந்த காலத்தில் ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதியது. அடுத்ததாக ஹரிதாஸ். தியாகராஜ பாகவதர் என்.எஸ். கிருஷ்ணன் நடிப்பில் வெளியான ஹரிதாஸ் என்ற படம் அந்த காலத்தில் 10 லட்சம் ரூபாய் வசூலை வாரி குவித்து பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்தது. இந்த படத்தில் தாய் தந்தையரை தெய்வமாக வணங்கி போற்ற வேண்டும் என்பதை ஆணித்தனமாக வலியுறுத்தினர். இந்த படம் 425 நாட்கள் வரை திரையரங்குகளில் தொடர்ச்சியாக ஓடி வெற்றி கண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக அம்பிகாபதி. தியாகராஜ பாகவதருக்கு பிறகு தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தவர்கள்தான் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன். இதில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான அம்பிகாபதி என்ற படம் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 300 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. இதில் அரசவை கவிஞரின் மகனாக அம்பிகாபதி கேரக்டரில் சிவாஜியும், அரசனின் மகளாக அமராவதி கேரக்டரில் பானுமதியும் நடித்தனர். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர். ஆனால் இவர்களின் காதலுக்கு அரசன் ஒப்புக்கொள்ளாததால் அம்பிகாபதி நம்பிக்கையுடன் அரசன் சவால் விட்ட போட்டியில் ஜெயிக்க பார்ப்பார். ஆனால் அம்பிகாபதி அந்த போட்டியில் தோற்றதால் கடைசியில் கொல்லப்படுகிறார். துக்கம் தாங்காமல் அமராவதியும் இறந்து விடுகிறார். அவர்களின் ஆன்மாக்கள் சொர்க்கத்தில் ஒன்றிணைகின்றன. உருக்கமான இந்த காதல் கதை பலரையும் திரையரங்குகளில் கண்ணீர் வடிக்க வைத்தது. அடுத்ததாக முக்கியமாக பயணங்கள் முடிவதில்லை. மோகன் பூர்ணிமா நடிப்பில் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த படம்தான் பயணங்கள் முடிவதில்லை. இளையராஜா இசையில் வெளியான இந்த படத்தின் பாடல்கள் எல்லாம் இன்றும் இளசுகளின் ஃபேவரட் சாங் லிஸ்டில் இருக்கிறது. இதில் ரவி கேரக்டரில் நடித்த மோகன் தனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார். பாடகரான அவரை ராதா கேரக்டரில் நடித்த பூர்ணிமா உருக உருக காதலித்தார். கடைசியில் இந்த காதல் ஜோடி எப்படி சேர்கிறது என்பதுதான் இந்த படத்தின் கதை. உணர்வு பூர்வமான இந்த படம் திரையரங்குகளில் 300 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. அடுத்ததாக பாலைவனச்சோலை. சுஹாசினி கிராமத்து பெண்ணாக சந்திரசேகர், ஜனகராஜ், ராஜு உள்ளிட்டோர் இணைந்து நடித்த படம்தான் பாலைவனச்சோலை. இதில் வெவ்வேறு சமூக பின்னணியை சேர்ந்த 5 நண்பர்கள் தங்கள் சொந்த லட்சியங்களையும் பொறுப்புகளையும் கொண்டுள்ளனர். ஆனால் ஒரு அழகான பெண் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு செல்லும் போது அவர்களின் நட்பு எப்படி பிரிகிறது, கடைசியில் அந்த பெண் யாரை காதலிக்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் கதை. இந்த படமும் 300 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி வெற்றி பெற்றது. அடுத்ததாக மண் வாசனை. பாரதி ராஜா இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி ஆகியோரது நடிப்பில் வெளியான கிராமத்து பின்னணி கதைகளை கொண்ட ஒரு படம்தான் மண் வாசனை. படத்தின் டைட்டிலுக்கு ஏற்ப மண்கமலம் வீசும் வகையில் படம் முழுக்க கிராமத்து பின்னணியை தான் கதையாக்கினர். இதில் பாண்டியன், ரேவதி இருவரின் யதார்த்தமான நடிப்பு படத்தின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இந்த படம் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 300 நாட்கள் வரை தியேட்டர்களில் ஓடி வசூலில் பட்டையை கிளப்பியது. அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கரகாட்டக்காரன். ராமராஜன், கனகா நடிப்பில் நகைச்சுவை காதல் படமாக வெளியான இந்த படம்தான் கரகாட்டக்காரன். இதில் இரு கரகாட்டக்காரர்களின் காதலை மையப்படுத்தி கோர்வையான காமெடி படமாக கொடுத்தனர். இதில் கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா 3 பேரும் சேர்ந்து படத்தில் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் அளவுக்கு காமெடியில் பிச்சு உதறினர். இந்த படம் 375 நாட்கள் வரை திரையரங்கில் ஓடி மகா வெற்றி பெற்றது. இப்படி அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் இந்த காலத்தில் வருவது என்பது